வரலட்சுமி நோம்போடைய தொடர்ச்சிங்க. இப்போ எல்லோரும் நிறைய பேர் தேங்காய் பழம் கொண்டு வந்திருந்தாங்களா, அவங்களும் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த உள்ள கண்ணாடி போட்டு நிற்கிறவர் தான் வந்துட்டு தேங்காய் பழம் உடைச்சாரு. அவர் வயசில் பெரியவங்க. அவங்க வருஷம் 365 நாள் வீட்டில் அம்மன் வச்சு கும்பிட்றவங்க. நம்ம 3 நாள் கும்பிட்றோம். இருந்தாலும் அவங்கள விட வயசில் சின்னவங்க, நம்ம தேங்காய் உடைச்சி கொடுக்க முடியுங்களா? அதனால் அவங்களே உடைக்க சொன்னேன். அவங்க உடைக்க சொல்லும்போது கொண்டு வந்த அத்தனை பேருமே அவங்கக்கிட்ட தேங்காய் பழம் உடச்சிக்கிட்டு எல்லாம் எடுத்து வாங்கிக்கிட்டாங்க. சூடம் இதெல்லாம் காட்டினோன்னே எல்லாருமே வரிசையாக போய் சாமி காலில் விழுந்து கும்பிட்டு விபூதி குங்குமம் இட்டுக்கிட்டாங்க. வரலட்சுமி நோன்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிட்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்த வழக்கத்தைப்படி குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்கும், நம்ம வழக்கம்னு ஒன்று இருக்கும். நான் கும்பிட ஆரம்பித்தது வந்துட்டு காலையில் தான் கும்பிட்றேங்க. ஆனால் சாயங்காலம் கும்பிடணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து இது வரைக்குமே காத்தால கும்பிட்றதா வழக்கம். எனக்கு இந்த சாமி வரலட்சுமி அம்மன் மட்டும் இல்லை, விநாயகர் சதுர்த்தி, கோகுல அஷ்டமி, ஆயுத பூஜை எல்லாமே, தீபாவளி, பொங்கல் சகலமுமே நான் காலையில் தாங்க கும்பிடுவேன். சூரிய உதயத்தின் போது கும்பிட்றது நல்லதுன்னு என் மனசில் படுது. அதனால் நான் அதை செஞ்சிட்ருக்கேங்க. விநாயகர் சதுர்த்திக்கு சாயங்காலம் தான் கும்பிடணுங்குவாங்க. ஆடி மாதம் வர சாமிக்கெலாம் நான் எப்போயுமே காலையில் தாங்க எல்லாமே கும்பிடுவேன். சாயங்காலம் கும்பிட்ற வழக்கம் என்கிட்ட கிடையாது. சூரிய உதயத்தின் போது வீட்டில் சமைச்சு சாமி கும்பிட்றதுங்கிறது ஒரு ஒரு பெரிய நல்லதாக எனக்கு தோணுது. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன். யாரெல்லாம் எப்படி கும்பிடுவீங்களோ கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அது எதுக்காகன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சூரிய உதயத்தில் காலையில் கும்பிட்றது நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.